எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்குறோம். நிறைய விஐபி வந்திருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மேடையில் ஒரு அதிசயம், 4 பேருக்கு நன்றி அப்படின்னா 4 பேர் லைனாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். சிவபக்தன் அபிராமி நாமதாஸ் சார், திருக்குறள்னா எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்பி முத்துராம் சார் அவர்கள், கேஆர் சார் அவர்கள், எம்ஜிஆரின் செல்ல பிள்ளை சங்கர் கணேஷ் சார் அவர்கள், எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஜெய்சங்கர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவருடைய சன் இருக்கார், அதுக்காக நான் சொல்ல வர்றேன். எப்படி நடிக்கணும், இப்படி ஓடணும், ஓடி போய் எப்படி விழுவேன்னு தெரியுமான்னு விழுந்து காட்டினார் எனக்கு. அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன், அப்பா நம்மளுக்கெல்லாம் நடிப்பு சொல்லி தராரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு யார் சார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் மோகன்லால் யா அப்படின்னாரு. மோகன்லால் சார் வந்து ரொம்ப பிடிக்குமா ஜெய்சங்கர் சாருக்கு. ஸோ இந்த மேடையில் வந்து அவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த படம் என்ன எனக்கு தெரியவே தெரியாது. இன்விடேஷன் பார்க்கும்போது டைட்டில் பேராக எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அப்புறம் என் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த படத்துக்கு பேர் இல்லைப்பா, படத்தோட பேரே அதுதான். எப்போ எல்லோரும் கேட்குறது ஆடியோ ரிலீஸ்னு கேட்பாங்க, அது மாதிரி படத்தோட பேர் இரவேல் இசை அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் 2 கதாநாயகர்கள். ஒன்று வந்து நான் குழந்தையிலேருந்து பார்த்த பையன், தட்டி கொடுத்த பையன், நன்கறிந்த பையன், மனசார என்னையும் என் மனைவியும் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அன்பு மகன் மகேந்திரன் அவனுக்கும், இன்னொரு ஹீரோ வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் ஜக்கரியா அவருடைய மகன், அவருக்கும் நன்றி. அதாவது இந்த உள்ளே வரும்போது ஒரு சாங் ஒன்று பார்த்தேன், அந்த சாங்கோட எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பட் சினிமாவை பற்றி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து நம்மளே குறை சொல்லிப்போம், அது வேண்டாம். சினிமா வந்து அது ஒரு வேறொரு உலகம், அதை நேசிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். உதய இயக்குநர்களை பற்றி சொன்னாங்க, ஷூட்டிங் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சோறும் காரும். மற்ற நேரத்தில் மாப்பிள்ளை ஒரு 100 ரூபா கிடைக்குமா அப்படின்னு இன்னும் சினிமாவில் ஊற்றிட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்கள் சாலை கிராமத்தில் ஒரு பார்க்கில் வாக்கிங் போவோம். ஒரு 50 பேரில் 40 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். என்றைக்கா ஒரு நாள் டைரக்டராக எங்கள் லட்சியத்தில் இன்னும் போயிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து கதையாக்கிற இவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. சினிமா செய்தியை பார்க்கும்போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். நான் கமல் சார்கிட்ட மேக்கப் பர்சண்டாக இருந்தேன். நாயகனில் சூப்பராக மேக்கப் போடுவார், ஒரு 5 விஷயம் அப்படியே மூஞ்சி அப்படி பிரமாதமாக மாற்றிப்பார். நான் அப்படியே பார்த்துட்டுல இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரமாக கற்றுக்கணுமே அப்படின்னு 24 மணி நேரம் மேக்கப்பை கற்றுக்கிட்டேன். நான் மறுநாள் சொல்லிட்டேன், மேக்கப் சார் நான் வரல சார், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. கமல் சார் எப்படி மேக்கப் போட்டாரோ அதே மாதிரி நான் போட்டு பார்த்தேன். ஆனால் அவர் எல்லாம் பேஸ்ட் மாதிரி தான் வச்சுருந்தார். அப்படின்னா என்னென்னமோ ஒட்டிக்குது. நானும் போய் கேட்டேன், எங்கெங்கே ஒட்டது கிடைக்குன்னு. ஆர்ட்வேர்ஸில் போய் கையா தருவாங்க அப்படின்ட்டாங்க. நானும் போய் வாங்கி எல்லாம் ஒட்டியெல்லாம் போட்டு பார்த்தாச்சு, மேக்கப் அழைக்கிற வரவே மாட்டாங்குது. குயிக் பேஸ்ட்டு வாங்கி நிறையா ஒட்டிக்கிட்டேன் மூஞ்சியில். இந்த மாதிரி விஷயங்கள் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சினிமாவில் யார் யார் என்னென்ன சாதனை செய்யணுமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இயக்குனருக்கும் சரி, இந்த மியூசிக் டைரக்டருக்கும் தெரியும், இந்த தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும், வெற்றி அடைவர்கள் என்று நான் வணங்கும் அண்ணாமலையருக்கும், நான் வணங்கும் எம்ஜிஆருக்கும் நான் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் ஆரம்பத்தில் யதார்த்தமான கதையில் எடுத்துகிட்டு படம் அலைஞ்சேன். நான் எப்போ கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணணும், அப்போவே என் குருநாதரா திரு எஸ்பி முத்துராமன் சார் தான் என் மனசில் ஏற்றுக்கிட்டேன். அவர் மாதிரி கமர்ஷியலாக படம் எடுத்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக எடுக்கணும்ட்டு முடிவு பண்ணி தான் என் பயணத்தை தொடர்ந்தேன். அதுக்கு என்றைக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். இப்போ அந்த ஊர்லாம் தெளு கடித்தாலோ பாம்பு கடித்தாலோ விஷம் அப்படியே காலிலேருந்து ஏறி தலைக்கு ஏறிடும். அப்போ மருத்துவர் கூட்டி போவாங்க. அவங்க வேப்பிலையை தள்ள அப்படியே மதித்து அப்படியே விஷத்தை இறக்கி அப்படியே காலில் கொண்டு வந்து
இறக்கி விட்ருவாங்க. அது மாதிரி சினிமாவில் சிலர் ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே இனிமேல் சினிமாவே நாம தான் அப்படின்னு ஒரு கர்வம் தலைக்கு ஏறும். அவங்கள அப்படியே கூட்டி போயிட்டுங்க வாங்கன்னு கூட்டி போய் நம்ம எஸ்பி முத்துராமன் சார்கிட்ட ஒரு 1 hour மிஸ் வைக்கணும். அப்படியே தலைக்கு ஏறினது அப்படியே இறங்கிடும். இறங்கி காலில் இருந்து அப்படியே தரையோட போயிடும். அந்தளவுக்கு எளிமையானவர். எனக்கும் கூட தான் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு தோணுச்சுன்னா அதை பார்த்தா அப்படி இறங்கிடும். ஒன்றுமே இல்லை உலகத்தில் அப்படின்ட்டு அவ்வளோ எளிமையானவர். அப்புறம் சங்கர் கணேஷ் சார், நான் 7 படம் டேரக்ஷன் பண்ணிட்டேன். ஆனால் 20 படத்துக்கு மேலே உதவி இயக்குனராக அசோசியேட்டராக ஒர்க் பண்ணேன். அதில் 15 படத்துக்கு மேலே அவர் தான் மியூசிக் டைரக்டர். என்ன ஒரு 10 படம் பார்த்தாரு, உதவி இயக்குனராக பார்த்தாரு. அதுக்கு மேலே பார்க்கும்போது தோல் கைப்படுவாங்க வாப்பாம்பர், எப்போ தான் டேரக்டராக போகிறேன் பார், என்னடா அப்படின்ட்டு. இல்லை சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் ஆயிருப்பா, இப்படி காலத்தை ஓட்டுனா இப்படி பாரு. அந்த படம் முடிச்சிடும். பாட்டை போட்டு ஒரு ராமநாத் சார்ட்ட அவர் 2-3 மாதம் கூட அடுத்த படம் ஆர்ஆர் வந்துடும். திருப்பி வந்துடுவார். திரும்ப என்னை பார்ப்பார், பேரசிங்கா பாரு, எனக்கு உள்ள அள்ளு கிளம்பும். என்ன ஏதாவது ட்ரை பண்ணிட்டியா, கிடைச்சதா வாய்ப்பு கிடைச்சதா? இல்லை சார் ட்ரை பண்ணிக்கிருக்கேன். இதுதான் போனோட சொன்னேன், சீக்கிரம் ஆயிரும் பாரு. அடுத்த 3 மாதம் அடுத்த படம். நான் சீக்கிரம் டைரக்டர் ஆகணும்னு நினச்சது இவருக்காக ஃபஸ்ட் நினச்சிட்டேன். ஆமாம், அதனால் நான் டைரக்டருக்கு சங்கரேஸ்வரக்காரும் காரணம். அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன், விஜயமன் சார் சொன்னார், என் பேர் மகேந்திரன் தான், அவன் பேர் மகேந்திரன், வெற்றி அடிச்சுவார்னு. மகேந்திரன் பேருக்கே ஒரு ராசி இருக்குது. டைரக்டர் மகேந்திரன் இன்றைக்கும் டைரக்டர்னா அவர் தான் எல்லாம் உதாரணம் காட்டுறாங்க. அது மாதிரி பாலு மகேந்திரா, ஓய்ஜி மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன், அந்த வகையில் இவரும் வெற்றி அடைஞ்சிடுவார். அவர் சொன்னார், நான் சின்ன வயசுலேயே பல உதவி இயக்குனரை பார்த்து சொன்னார்ல, அதில் நானும் ஒருத்தன். எதிர்முதுன்னு ஒரு படம், அதில் நான் இணை இயக்குனர், அவர் அப்போ மாஸ்டர் மகேந்திரன். ஆமாம், அவர் அவங்க அப்பா அம்மா வந்து சினிமாவில் ஸ்டுடியோவில் 10 படம் அவ்வளோ இருக்கு. சின்ன வயசு இதிலே கிடக்கிறார் அவர். அப்போ அந்த சின்ன வயசில் நடிக்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா இதை கொடுத்தாலும் நம்ம பையன் மிரட்டுறானே அப்படின்ட்டு. அப்படி இருப்பாப்புல டைலாக் கொடுத்து அழுகுற மாதிரி சீன் இருக்கும். ஃபஸ்ட்டு ரிஹர்சல் நடிக்க மாட்டாப்புல, அது அப்போவே பண்ணிடுவேன் சார், இல்லைப்பா அம்மான்னு கதறணும், பண்ணிடலாம் சார். இல்லை பண்ணுவானா பண்ண மாட்டாங்களாம், பண்ணுறேன் பண்ண சொல்லுவாப்பிலையா அப்படின்ட்டு. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா பின்னிடுவாப்புல. அப்போ நிறுத்த மாட்டாப்புல, எப்போ முடிஞ்ச வாயா நிறுத்து தள்ளி வருது. அந்தளவுக்கு சினிமாவிலேயே அவருக்கெல்லாம் வேறு வழியே இல்லை, சினிமா தான். சினிமாவில் வாழ்ந்தாகணும், சினிமாவில் வெற்றி அடைஞ்சாகணும். அவருக்கு உயிர் வாழ்க்கையெல்லாம் சினிமா தான் அவருக்கு. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவார். எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ லேட்டாக வந்தாங்க பாண்டியராஜன் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் நினைப்பீங்க. இந்த விழாவுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்த ஒரே ஆள் நான் தான். நேற்று காலையில் 9 மணிக்கு வந்துட்டேன். டேட்டை தப்பாக பார்த்துட்டு இவங்க மேலே இந்த ஆர்வத்தில் நேற்று வந்து செக்யூரிட்டியில் எதுக்கு வரீங்க இல்லை ஃபங்க்ஷன் என்ன அப்படிலாம் இல்லை. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மகேந்திரனுக்கு ஃபோன் பண்ணேன், என்னப்பா இது என்ன இப்படி ஒரு அவசரம்னா, உங்கள் மேலே இந்த ஆர்வம் தான், உங்களை வாழ்த்துறன்ற அந்த சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். ஏன்னா இவங்களை வாழ்த்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா கமலா தேட்டருக்குள்ளே வரும்போது ஒரு உற்சாகம் வருது. ஏன்னா நான் சினிமாவில் வந்தவுடனே சினிமாவில் ஜெயிச்சிருக்கேன்றதுக்கு முதல் அடையாளமாக என்ன நினச்சுன்னா, கமலா தேட்டரில் நம்ம ஃபோட்டோ மாட்டணும். அவர் சிதம்பரம் செட்டியார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டிட்டா நம்ம சினிமாவில் வந்துட்டோம். அதை அவர்கிட்ட சொன்னேன், உடனே ஃபோட்டோ எடுத்தார், சொல்லும் போது எடுத்து மாட்டார். இப்படி ஒரு ராசியான ஒரு இடம். லேட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கைலாம் வந்ததுன்னா கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை, அது வந்து அவங்க வீட்டில் குழந்தை பிறந்தா தொட்டில் போடுவாங்கள்ல, அதுக்கு தான் போகிறது. அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஜெய்சங்கர் சாருடைய மகன் நடிக்கிறார்,
அவர் வந்து என்னை கூடும்போது உண்மையிலேயே அவரை பார்த்தா அப்படியே ஜெய்சங்கர் சார் மாதிரி இருக்காரு. அதே ஹேர் ஸ்டைலு, அதே கெட்டப்பு. தூரல் என்ன போச்சுன்னு ஒரு படம், அது எங்கள் டைரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகிறோம். டைரக்டர் கணேஷ் பாண்டியன், கேமராமேனு, நான் போகிறோம். டீப் வில்லேஜில் தூரல் போச்சு லொக்கேஷன் பார்க்க போகிறோம். அப்போது ஒரு இடமா ஒதுக்கி ஒரு வீட்டில் சாப்பாடெலாம் கொண்டு போயிருக்கோம். நிறைய நான்வெஜ்லாம் வச்சுருக்கோம். உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும். பார்த்தா ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தப்பில் பையனை கூப்பிட்டு, எப்போ இங்கே உட்காந்து சாப்பிடலாமான்னு. சாப்பிடுங்கண்ணா. உடனே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு வந்து கேரியர்லாம் கொண்டு வந்தேன். அந்த பையன் அவனா ஒரு இலையை போட்டு தனியாக வச்சுட்டான். முதல்ல எங்களுக்கு இலையை போடல, அப்புறம் முதல்ல அவன் இலையை போட்டு அவனே சாப்பிட்றான். ஆனால் எங்கள் டைரக்டரை பார்த்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. பாக்யராஜ் சார் அவனுக்கு இதுகள் இன்று போய் நலைவா எல்லாம் வந்திருக்கு. அவன் ஒன்றும் அவரை பார்த்து அதிர்ச்சி ஆகலை. அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிறான். எனக்கு மனசு தாங்கலை. டைரக்டரை பார்த்து ஒருமே சொல்லுன்னு, தம்பி படம்லாம் பார்க்கறதுண்டா அப்படின்னா, அப்படி வெளியூர்லாம் போய் பார்ப்பேங்க. யார் படம்லாம் பார்ப்பேன்னா, எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், ஜெய்சங்கர் சார் படம் பார்ப்பேன். அப்புறம் எதுக்குங்கண்ணா, எனக்கு மனசு கேட்கல. டைரக்டர் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த பாக்யராஜ் சார்லாம் இப்போலாம் யாரும் நடிக்க வராங்க. உடனே எங்கள் டைரக்டர் பாண்டியா அப்படின்னு, இதுக்கு மேலே நமக்கு மரியாதை இல்லை. எனக்கு என்னடா இது இப்படி ஒரு ரிமோட் வில்லேஜ். அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு தனியாக கேட்டேன், எதுக்கு எம்ஜிஆர் ஜெய்சங்கர் படம் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களாம் நல்லவங்க சார். ஒரே ஒரு வார்த்தை தான், எம்ஜிஆர் ஜெய்சங்கர் அவங்களாம் நல்லவங்க. கடைசி தமிழன் வரைக்கும், கடைசி தமிழ்நாட்டு ஒரு குடிமகன் வரைக்கும் உள்ளே போய் நாங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல வச்சது ஜெய்சங்கர் சார். அப்பேற்பட்டவருடைய வாரிசு வராங்கன்னா இதை வாழ்த்து வந்தால் அந்த நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வந்தவங்க அத்தனை பேர் முகத்துலையும் ஜெய்சங்கர் சார் பையன். அப்புறம் கூப்பிட்ட முறை, டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டேரக்டர்லாம் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வந்துடல. வந்து மெனக்கெட்டு எனக்கு இவங்க இப்படி இவ்வளோ அக்கறையாக பொறுப்பாக பார்க்குறாங்க, பார்க்கணும், இவங்ககிட்ட பேசணும்னு. அவங்க கூட நினச்சிருப்பாங்க, என்னென்ன ரம்பம் போடுறாரு, ரொம்ப நேரம் பேசுறாரு. இல்லை உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஒரு அற்புதமான டீம். மகேந்திரனை பாராட்டுறது நான் கண்ணாடி முன்னாடின்னு என்னையே பேசிக்கிற மாதிரி தான். ஏதா நம்ம வீட்டு பிள்ளை எல்லாத்தோட சொல்கிறேன், மகேந்திரன் ஒரு அற்புதமான ராசிக்கார பையன். அதை எல்லாரும் வாட்ச் பண்ணோம். நான் என் கூட நடித்த தாய்க்கிழமை, கும்பகோணம் கோபால், அட்ராசக்க 3 படமே வெற்றி படம் தான். அதனால நான் நினச்சிக்கிறேன், இனி நம்ம படம் என்ன பண்ணால் மகேந்திரனை எப்படியாவது கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோவாவது கூட எடுத்துக்கும், அப்போ தான் ஜெயிக்கும். அப்படின்ற மாதிரி அற்புதமான டீம், அற்புதமான ஒரு மரியாதை தெரிஞ்ச ஒரு டீம். இவங்கெல்லாம் ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு நடிகனுடைய அப்பாவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எத்தனையோ படத்தில் என்னென்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு நடிகனுடைய அப்பாவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் ஒரு பயிர் வச்சுது. பிரபலமானவருடைய வாரிசுகள் அறிமுகமாகிறது எளிது, ஆனால் தாக்கு பிடிக்கிறதுக்கு தனித்தன்மை வேணும். தனித்தன்மை வளர்த்துக்குங்க. இந்த திரையுலகம் உங்களை பிரமாவாக வச்சுக்கோ. இந்த கதையை உதவி இயக்குநர்கள் மையமாக வச்சுருந்தாங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. நான் ஹீரோ ஆனத போது கிடைச்ச சந்தோஷத்தை விட, டைரக்டர் ஆன போது இருந்த சந்தோஷத்தை விட, நான் உதவி இயக்குனராக இருந்த போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. நீங்கள் அத்தனை பேர் வெற்றி பெற. நன்றி, வணக்கம்.